இது வந்துட்டேடா மோட்டோ. ஐயா காக்கும். டேய் பூசணிக்கா மண்டையா, ஏதாவது செய்டா. அந்த டீ கடை மண்டையா எனக்கு சமோசா தரவே மாட்டேங்கிறான். கேட்டா பழைய பாகிய கொடுத்துட்டு அப்புறமா சாப்பிடுங்கிறான். ரொம்ப என்ன அவமானப்படுத்திட்டா, இன்னைக்கு அடிச்சுட்டா. அவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உன்னையே போட்டு அடிச்சிருக்கான் அவன். அநியாயம் எங்க நடந்தாலும் 10 நிமிஷத்துல பத்துல அங்க இருப்பான்டா. 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதய பலவீனமா இருக்கிறவங்கள இந்த சண்டையை பார்க்காதீங்க. என்ன தைரியம் இருந்தா என் உயிர் நண்பன் மேல கை வச்சிருப்பான். என்ன உயிருங்கிறா? அதாவது என்னவோ சொன்னானே. என்னாச்சு? அந்த டீ கடை முதலாளி கொஞ்சம் கூட ஈவர கிழமை என்ன உதச்சிங்க தூக்கி போட்டா மோட்டோ. இந்த அடியை என் வாழ்க்கையில நான் மறக்கவே முடியாது மோட்டோ. ஒரு அடியும் இடி மாதிரி இருந்துச்சு மோட்டோ. சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமே வாழ்க்கையில அவன் என்கிட்ட கடனை கேட்கவே கூடாது. அட என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, பழசெல்லாம் மறந்து போறதுக்கான நீடில் தான் இது. கொடுங்க கொடுங்க கொடுங்க. இதை எப்படியாவது அவன் மேல குத்திடு. அதுக்கப்புறம் எல்லா கடனையும் கொடுத்த மாதிரி ஒரு போர்டு அவன் கிட்ட காட்டிடுங்க. அது போதும். அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் அவன் கிட்ட போய் சமோசா சாப்பிடலாம். அதுவும் இஷ்டம் போல சாப்பிடலாம். அவன் உங்களுக்கு சமோசாவை அள்ளி அள்ளி கொடுப்பான். பூசணிக்கா மாட்டியா, நீ நல்ல காரியம் பண்ணிருக்கடா. இனிமே கணக்கு வழக்கு இல்லாம சமோசா உள்ள தள்ளுறது மட்டும் தான் என்னுடைய ஒரே வேலை. ஆனா மறந்துடாதீங்க, அந்த போர்டை மட்டும் அவன் கிட்ட காட்டிடுங்க. ஆனா அந்த நேரத்துல அவன் வேற எதையாவது பார்த்துட்டா அப்புறம் அதுபடிதான் அவன் நடந்துப்பான். ஜாக்கிரதை. சரிங்க, இனிமே அந்த மாதிரி எக்குத்தப்பா எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். ஆனா கவலைப்படாதீங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதை சமாளிக்க என்கிட்ட எல்லாமே இருக்கு. பைப்பும் இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து பைப்புக்குள்ள நீடில போட்டு ஊதி தள்ளிடு. நீடில அவன் மேல பட்டதும் இன்னைக்கு கடன் கொடுத்தோம், நாளைக்கு கடனை வாங்கிக்கலான்னு போட காட்டு. ஓஹோ, என்ன ஒரு அற்புதமான டீ, என்ன ஒரு அற்புதமான சமோசா. குறுக்க இந்த குரங்கு வந்து மாட்டிக்கிச்சா? என்னாச்சு பாஸ்? நீங்க திடீர்னு என்ன பண்றீங்க? கஜானா எல்லாத்தையும் நான் காலி பண்ணிடுறேன் பாரு. இந்த குப்பை எல்லாத்தையும் அள்ள போறது இப்ப யாரு? பிரமாதம் பாஸ், பிரமாதம். பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. வாங்க இங்க இருந்து நம்ம போகலாம். சிங்கம் வந்து பாத்துற போறாரு. அந்த குட்டை எனக்கு சரியான வேலையை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த டீ கடை மண்டையா தான். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. மண்டையா, ஊசிய நான் ஊதி தள்ளுறேன். சொருவிடுச்சு. என்ன பெட்ரோலே போடாம பைக் ஓட்டிட்டு போறாரு மோட்டோ? பத்துலோ நம்ம குறியெல்லாம் தப்பி போயிடுச்சு. சீக்கிரம் வாயா கூட. என்னது? மோட்டோ சீக்கிரமா போய் இன்னைக்கு பணம் தந்தா நாளைக்கு காசு தந்துடுறேங்கிற போர்டை காட்டு. ஆஹா, ப்ரூஸ் லீ படமா? அந்த ஆளு ப்ரூஸ்லியோட போட்டோவை பார்த்ததுனால மோட்டோ ப்ரூஸ்லி மாதிரியே அவனுக்கும் வீரம் வந்துருச்சு. அதனால தான் வெளுத்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்றது மோட்டோ இப்ப? அட மோட்டோ பாத்துலோ, இப்ப வாங்க.
வந்து சமோசா சாப்பிடுங்க. வாங்க கண்ணுகளா. வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு உன்னோட சமோசாவும் வேணாம், உங்க சவகாசமும் வேணாம். என்ன இத்தனை நாளா என்னோட சமோசாவை சாப்பிட்டீங்க, இன்னைக்கு சாப்பிட்டு ஆகணும். இல்ல உங்களை சாப்பிட வைப்பேன்டா. என்ன மோட்டு நடக்குது? வாங்க, ஏன் சமோசாவை சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? மண்டையா உன் கடை சமோசாவை சாப்பிடுறேன், ஆனா 10 பைசா கூட என்கிட்ட கிடையாது. என்ன சமோசா சாப்பிடுவீங்க ஆனா காசு கொடுக்க மாட்டீங்களா? உங்கள உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை யாராவது அடிச்சா நீங்க அவங்கள என்ன பண்ணுவீங்க? என் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சா அவன் எலும்ப நான் முறிச்சிருவேன். பாருங்க, அந்த டீ கடைக்கார அண்ணாச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள இந்த உரி உரிச்சிருக்கான். ஏய் டீ கடைக்காரா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா? ஏய் நான் இதோ வரேன்டா, உன்னை என்ன பண்ற பார். ரெண்டு மோத போகுது. பல்கா இருக்கிற பாக்ஸரை இப்படி படுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் என்னோட சமோசாவை சாப்பிடாம இருப்பீங்களா? வாங்க வந்து என் சமோசாவை சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், இப்ப நான் சமோசா சாப்பிடுறதே இல்ல. அப்படின்னா இந்த வாங்கிக்க கும்மாங்குத்து. இந்த டீ கடைக்காரனுக்கு என்ன ஆச்சு? இவன் எப்படி திடீர்னு ப்ரூஸ்லியா மாறினா? பொழந்துட்டான். அண்ணா அத பத்திலாம் எங்க கிட்ட கேட்காதீங்க, அது பெரிய கதை. சீக்கிரமா வாங்க வந்து என் சமோசாவெல்லாம் சாப்பிடுங்க, இல்லன்னா உங்களை சமோசா வாக்கிடுவேன். என்ன சாமி அளவுடு, இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, டிக்கெட் அண்ணாச்சி நான் சொன்ன மாதிரி சமோசா கொடுத்தாரா? என்னத்த கொடுத்தாரா வாங்கினாரான்னு ப்ரூஸ்லி போஸ்ட பார்த்த உடனே அவன் வேற மாதிரி ஆயிட்டான். ஒரு அடியும் இடி மாதிரி விழுந்துச்சு தெரியுமா? வாங்கின எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம மண்டையிலேயே குத்தி குத்தி அடிச்சான் தெரியுமா உங்களுக்கு? அட என் உயிர் நண்பர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எக்கு தப்பா இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமா போய் அவங்க கழுத்துல இருக்கிற நீடில புடிங்கி எடுங்க, அப்புறம் அவங்க சரியாயிடுவாங்க. போங்க. தேங்க்யூடா பூசணிக்கா மண்டையா. போதும், அப்படியே நில்லுங்க. உங்க 3 பேரையும் நான் கரெக்ட் பண்றேன். குட்டா நில்டா. அட பாவி, என்ன இது? அம்மா, என் உடம்பெல்லாம் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, மூச்சு வேற வாங்குது. யோ கச்சா கச்சா, எனக்கு என்னமா பின்னாடி போக வர மாதிரி இருக்கியா? அத பத்தின எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும். டிக்கெட் அண்ணாச்சியோட கழுத்துல இருக்கிற நீடியில நீங்க புடுங்கி எடுக்கணும். முடியுமா? வாங்க சிங்கம் சார், வாங்க வாங்க சமோசா சாப்பிடுங்க. வேண்டாம், நான் என்னைக்குமே சமோசா சாப்பிட்டதில்ல. இட்லி, தோசை, வடை, பொங்கல் தான் சாப்பிடுவேன். அப்படியா? இப்போ இட்லி பொங்கல் எல்லாம் தாரே, வாங்கிக்க. பாவி, மண்டைய என்ன இப்படி போஸ்ட் கொடுக்குறான்? ஜெட்லி மாதிரி போஸ்ட் கொடுக்குறான். என்ன வேடிக்கை பார்க்காம சீக்கிரம் ஏதாவது பண்ணு. காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா என்ன ஐடியா? டிக்கெட் அண்ணாச்சி, உன் கழுத்துல நாங்க ஒரு நீடியில குத்தி வச்சிருக்கோம். அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மயக்கம் போட வச்சிடும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே உன் கழுத்து பின்னாடி பாரு. ஐயோ ஐயோ, திலுக்குச்சு பாஞ்சிக்கா. இப்ப பாரு வேடிக்கைய. இந்த சின்ன ஊசிக்கு இவ்வளவு சிரிப்பா?
என்ன சாப்பிடுறீங்க? ஸ்வீட்டா இல்ல சமோசாவா? மோட்டு, உனக்கு ஒரு சமோசா கூட கிடையாது. ஏன்னா நீ பழைய கடனை கொடு முதல்ல. டீ கடை மண்டையா ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. நீ இந்த மாதிரி இருந்தா தானே எங்களுக்கு சௌரியமா இருக்கும். இரு மண்டை சாப்பிடுறேன். என்ன குழம்பி போச்சா என்ன? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தா, ஆனா இப்ப அவன் நல்லா இல்ல. இவன் செஞ்ச வேலையால தான் நாங்க ரொம்ப தூரம் ஓடணும், ஏகப்பட்ட அடி வேற வாங்கணும். என்ன சொல்றீங்க நண்பர்களே? ஏய் மோட்டு, மரியாதையா நில்லு. சத்தம் போடாதயா சொல்லு. அட கஜ கஜா, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ இந்த எனர்ஜி ட்ரிங்க கொஞ்சம் குடிச்சு பாருப்பா. இத குடிச்ச அடுத்த நிமிஷமே உனக்கு புல்லோட பவர் வந்துரும்ப்பா. அங்க பாருப்பா, பத்துல வரான். அவன்கிட்ட இந்த ட்ரிங்க குடிக்க சொல்லலாம். ஓகே, இல்ல அப்படி பண்ணக்கூடாது கஜ கஜா. நீ நேத்து தானே ஒரு கிளாஸ் குடிச்ச. இந்த மாதிரி தினம் நீ குடிக்க முடியாதுப்பா. இல்ல டாக்டர் ஜட்கா, ப்ளீஸ் என்ன இதை மட்டும் குடிக்க விடுங்க. நேத்து இதை குடிச்சதுக்கு எனக்கு எவ்வளவு சக்தி வந்தது தெரியுமா? மைண்ட் கூட சார்பா வேலை செஞ்சது. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், என்னைக்கும் இதை நான் குடிச்சுக்கிறேன். டாக்டர் ஜெட்டா, இதை எனக்கு கொடுக்குறீங்களா? நான் குடிக்கிறேன். எனக்கு ரொம்ப எனர்ஜி தேவைப்படுது. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அட, இப்ப உனக்கு எப்படிப்பா தோணுது? நான் ரொம்ப பலசாலி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதாவது 10 புல்லோட பலம் எனக்கு வந்த மாதிரியே தோணுது. என்னடா இது? கஜ கஜா, எதுக்கு அவன் என்ன இந்த முறை முறைச்சுக்கிட்டு இருக்கான்? கஜ கஜா, உன் கழுத்துல இருக்கிற சிகப்பு மஃப்ளரை பார்த்ததும் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப அவன் நிஜமான புல்லா மாறிட்டான். இங்க இருந்து ஓடிடு. வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் கஜ கஜா, மாமியாரே காப்பாத்து. காப்பாத்துக்க, யாரா வாங்க, காப்பாத்துக்க. இவங்கிட்ட காப்பாத்துக்க. அடோ பாத்து, என் உடன்பிறா சகோதரா. என்னையா ஆச்சு? நல்லதுக்காக கண்டுபிடிக்கிற எல்லாமே கடைசியில எனக்கு ஆபா வந்து முடியுது. டேய் பத்தலு, எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்ல இருக்க எல்லா துணியும் நானே தனியா துவைச்சேன். வாடா. தினம் துணியை நான் மட்டும் தான் துவைக்கணுமா என்ன? டேய், நீதான் மாடு மாதிரி உழைக்கிறவன், அதனால நீதான் துணியை துவைக்கணும். மீறி ஏதாவது பேசுற எனக்கு கோபம் வரும். டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோபமா வர? மாடு மாதிரி உதாரணத்துக்கு தானே சொன்ன, அதே மாதிரி முட்டானே. அப்பா வேணாண்டா. சாரிடா, சாரி சொன்னாலும் முட்டானே. டேய் தருதல, இனிமே எல்லா துணியும் நானே துவைச்சுக்கிறேன். என்ன விட்டுறா, வேணாண்டா. அப்பா எனக்கு ஒரு விஷயத்த சொல்டா. எதுக்காக நான் என்ன இப்படி முட்டி தள்ளுறேன்? நீ என் நண்பேண்டா. ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு அப்படி என்னடா கோவம்? ஆஹா, மறுபடியும் முட்டிட்டான். ஆஹா, புசலிக்கா மண்டைய போறான். இந்த மோட்டுவோம் பார்த்துலுவோம் நம்ம 2 பேரையும் மேல் லோகத்துக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்கு. கஜ கஜா, யோ மோட்டோ, உனக்கு என்னப்பா ஆச்சு? எங்க இருந்து இங்க வந்து விழுந்துகிட்டு இருக்க? டேய் பல்ராமே, எனக்கு ஒரு விஷயத்த சொல்றா. பத்துல என்ன ஓட விரட்டி அடிக்கிறான்டா. அவனுக்கு என்னடா ஆச்சு? எதுக்காக இப்படி பண்றான்? எனக்கு புரியல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் கண்டுபிடிச்ச எனர்ஜி ட்ரிங்க சாப்பிட்டுட்டு அவன் அந்த மாதிரி மாறிட்டான். சிகப்பு கலரை எப்ப பாக்குறானோ அவனுக்கு கோவம் வந்து பயங்கரமான புல்லா மாறிடுவான். சரி, பேச நேரம் இல்ல, அவனை முதல்ல சரி பண்ணலாம் வாங்க. ஜான் நாகப்புறா டான், ஜான் ஆயிட்டான் டான். தமிழ மாதிரி இருந்துட்டு பஞ்சாடா பேசுற. அந்த இன்ஸ்பெக்டர் சிங்கம் வர வரைக்கும் உன்னை இந்த இடத்துல இருந்து நகர விட மாட்டேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அவர் சொன்ன பஞ்ச் டயலாக் சூப்பரா இருந்ததுல. ஏதாவது பேசுன உன் வாயை கிழிச்சிடுவேன். ஏய் மோட்டு, என்னைய எதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க?
போ. இந்த உலகத்துல நிறைய திருடங்க இருக்காங்க. போய் அவங்க எல்லாரையும் புடிச்சு கொடு. அப்படியா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா சிகப்பு கலர் சட்டை போட்டு பத்துலுக்கு முன்னாடி போய் நின்னு இந்த சட்டை எப்படி இருக்குன்னு கேளு. அவன் ஒண்ணும் பண்ணலன்னா நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். உன் வழிக்கு நான் வர மாட்டேன். இது சத்தியம். அப்படியா? சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. எங்க அப்பா மேல சத்தியம். ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். இந்த டானோட இன்னொரு பேரு டேஞ்சர். டேஞ்சர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். பத்துலு, இதோ நான் வந்துட்டே இருக்கேன். செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையை வாங்க அவனே போய்கிட்டு இருக்கான் மண்டப்ப. ஏய் வட தோழா. வந்துட்டே தோழா. இந்த ரெட் கலர் சட்டையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது சொல்லு. பத்துலு, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகல. ஆனா உனக்கு தான் ஏகப்பட்டது ஆக போகுதுடா டே குள்ளா. ஏய் பஞ்சேண்டா கும்புக்காரன், உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறேன். என்னால முடியாது. ஜானாக போறான். இப்படி புரட்டி அடிச்சீங்கன்னா நான் எப்படி அவன் டான் முடுங்கப்பா. ஏய் ஓடுங்கண்ணா, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க போறேனா. பத்துலு இப்ப புல்லா மாறிட்டா. இது எப்படி நடந்துச்சு? ரொம்ப விசித்திரமா இருக்கு. ரெட் கலர் சட்டையை போட சொல்லி மோட்டோ நம்மள வசமா மாட்டி விட்டுட்டான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் பிரமாதமா இருக்கு. பஞ்ச பத்தி பேசாத. ஏற்கனவே நிறைய பஞ்ச் வாங்கியாச்சு. ஆன் யுவர் மார்க்ஸ், நம்ம கீழே போகணும். இங்க என்ன நடக்குது? அம்மா, நீ மேல போய் எந்த பேங்க் கொள்ளடிக்க போன சொல்லு. சிங்கம் சார், பத்துலு என்ன புரட்டி எடுத்துட்டா. அவன் ஒரு புல்லா மாறிட்டா. ரெட் கலரை பார்த்தாலே அவனுக்கு கொம்பு முளைச்சிடுது. நீ என்ன உலர்ற ஜான்? இவன் சொன்னது உண்மைதான் சார். நான் கண்டுபிடிச்ச புல் பவர் எனர்ஜி ட்ரிங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்க பாருங்க, பத்துல வந்துகிட்டு இருக்கான். நான் இப்பவே அவங்கிட்ட சிவப்பு கலர் துணியை காட்டுறேன். என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்புனதே இல்ல. இம்பாசிபிள். ஏய் பத்துல, இங்க பாரு. என் கையில என்ன இருக்கு பாரு. இந்தா. அத பாவீங்களா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? பத்துல இங்க இருந்து போயிட்டு நினைக்கிறேன். இந்த தடவை பத்துலு என்ன திடீர்னு வந்து தாக்கிட்டான். ஆனா இன்னொரு முறை அவன் என் முன்னாடி வந்தான்னு வச்சுக்க, நான் அவனை அடிக்கிற அடியில அவன் இருந்த இடம் தெரியாம தடம் தெரியாம போயிடுவா. ஜாக்கிரதை. தெரியாம வாழ்நாள் முழுக்க மறக்க. மேல சொல்லு. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன்? நீ என்ன ஒரேடியா மேல அனுப்பி வச்சிருவேன். அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். இல்ல என்ன எதுவும் பண்ணிடாத. ஐயோப்பா, என்ன விட்டுடு பத்துலு. ஏப்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, பத்துலு எப்படிடா சரி பண்றது? நான் கொடுத்த எனர்ஜி ட்ரிங்கோட பவர் எப்போ காலி ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவன் சரியாயிடுவான்ப்பா. அப்படி இல்லைன்னா பத்துல விட பலசாலியான ஆளை கண்டுபிடிச்சு அவனை விட்டு அடின்னு அடிச்சா அதுக்கப்புறம் அவனோட பவர் குறைஞ்சு போயிடும். எப்படி? அங்க பாருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த புல் இருக்குது. என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, காதை கொடுங்க.
பத்துலு என்னுடைய நண்பா என்ன மன்னிச்சிடுறா. உன்னை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்த தெரியல. இங்க பாரு நண்பா, நம்மளுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறதுக்கு ஒரு குறுப்பே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்க பாரு, அவனுங்க எல்லாருமே அந்த மரத்துக்கு பின்னால தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம். பூசணிக்கா மண்டையா, நம்ம ஐடியா பிளாப் ஆகி போச்சு. ஒருத்தர் இல்ல, இப்ப 2 பேர் நம்மள துரத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். என்ன பண்றது? சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணு. நான் கொடுத்த அந்த எனர்ஜி ட்ரிங்கோட பவர் குறையிற வரைக்கும் இப்படிதான் ஓடிட்டு இருக்கணும்பா. அது 1 மணி நேரத்துல சரியாகலாம், இல்ல 1 மாசம், அப்படி இல்லைன்னா 1 வருஷம் கூட ஆகும்பா. என்னது 1 வருஷமா?